ஸோ வணக்கம் நர்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போது. நிறைய பேர் ஈகராக வெயிட் பண்ணிருப்பீங்க. ஆல் ஓவர் வேர்ல்டு வைடு எல்லா ப்ரீமியம் லார்ஜ் ஃபார்மேட் ஸ்க்ரீன்ஸுக்கும் புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்தியாவிலும் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு இன்னும் ஓப்பனே பண்ணல. அது ஏன்னு கேட்டால் தெரியவே இல்லை. ஆனால் சோனி அவனோட மார்க்கெட்டிங்கை பக்காவாக பண்ணிட்டுருக்கான். இன்னைக்கு தான் வந்துட்டு பிஹைண்ட் த சீன்ஸ் ஃபுட்டேஜ் நிறைய லீக் பண்ணிட்டுருக்கான். அதுவும் இல்லாமல் நிறைய ரிலீஸ் பண்ணிட்டுருக்கான். டிவி ஸ்பாட் நிறைய ரிலீஸ் பண்ணிட்டுருக்கான். நிறையா வந்து அதிலே லீக் பண்ணிடுவான் போல. அதெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக போய் பார்க்குற மாதிரி இருந்து பாருங்க. இன்னைக்கு அதுலேருந்து என்னென்ன அப்டேட் இருக்குன்னு தான் நீங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டைரக்டர் காமிக் புக்கில் வர நிறைய பேனல்ஸை வந்துட்டு இந்த படத்தில் சீனாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு. அதை பற்றி அவங்க வந்து பிஹைண்ட் த சீன்ஸாகவே விட்டுருக்காங்க. இதுல இருக்கிற ஹைலைட்டே பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேனுக்கு இந்த படத்துல நிறைய வில்லன் இருக்கானுங்க. எத்தனை பேர் ஸ்பைடர்மேன் சமாளிக்க போறாரு தெரியலையே. சோ இதுவரை காமிச்சுக்கிற வில்லன்ஸ் பத்தி பார்ப்போம். ஆளா வந்து நிக்குது ஸ்கார்பியன். போன ஃபர்ஸ்ட் ஸ்பைடர்மேன் படம், அதாவது ஹோம் கம்மிங்ல பார்த்ததோட சரி, இப்பதான் நம்ம அவளை பாக்குறோம். ஆனா அவர் வந்துட்டு நிறைய டீசர் ட்ரைலர் டிவி ஸ்பாட்னு அவரை தான் போட்டு காமிச்சிருக்காங்க. இன்னைக்கு ரிலீஸ் ஆன பிஹைண்ட் த சீன்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்னோல வந்து ஸ்பைடர்மேன் ஃபைட் பண்ற மாதிரி சீன் இருக்கு. அதுலயும் வந்து ஸ்கார்பியன் தான் ஃபைட் பண்றாரு. ஸோ இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியன் 2 டைம் வந்து ஸ்பைடர்மேன் ஃபைட் பண்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். 2 சீனும் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் சீன் வந்துட்டு ஸ்பைடர்மேன் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரியும், அடுத்த சீன்ல மியூட்டேஷன் ஜாஸ்தியாகி ஃபைட் பண்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம் எப்படி இருக்குன்னு. அதுதான் என் கெஸ். அடுத்து பூமராங் வந்து அதே காமிக் பண்ணல ரீக்ரியேட் பண்ணணும்னு காமிச்சிருக்காங்க. பூமராங் பத்தி தெரியலனா சிம்பிளா சொல்றேன். அவர் நிறைய எக்ஸ்ப்ளோசிவ் யூஸ் பண்ணுவார், ட்ரிக் பண்ணுவாரு. அவர் பூமராங் வச்சு தான் ஃபுல்லா ஆக்ஷனே இருக்கும். டேரண்டோலா ஒரு ஸ்கில்ட் அசசியன், அந்த மார்ஷல் ஆர்ட்டும் கூட. அவர் நிறைய பிளேடட் பூட்ஸ் யூஸ் பண்ணுவாரு. அதுவும் இல்லாம அவரோட ஃபைட்டிங் ஸ்டைலே மோர் ஆக்ரோபேட்டிக்கா இருக்கும். பூமராங், டாரண்டோலா, ஸ்கார்பியன் இவங்க எல்லாம் பார்த்தோன்னா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் சீன் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு நாள் நோவே ஹோமுக்கும் பிராண்ட் நியூ டேக்கும் இருக்கிற கேப்ல ஸ்பைடர்மேன் எப்படி மற்ற வில்லன்ஸ் எல்லாம் சமாளிச்சாரு காமிக்கிறப்போ யூஸ் பண்ற சீன்ஸாவும் வில்லன்ஸாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த டீசர் ட்ரைலர்லயும் ஒரு வில்லனை காமிக்கவே இல்லை. அது டாம் ஸ்டோன். ஆல்ரெடி டாம் ஸ்டோன் யார் கேஸ்ட் பண்ணிக்காங்கன்னு சொல்லியாச்சு. அதோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து டிவி ஸ்பாட்ல லீக் ஆயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் லுக் தெரிஞ்ச இதுல போடுறேன். காமிக்ல இருந்து அப்படியே எடுத்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்க. அவரும் சும்மா வந்துட்டு போயிடுவாரா இல்ல இந்த மாதிரி முக்கியமான ரோல் பிளே பண்ண போறான்னு தெரியல. படம் பாப்பான்னு தெரியும். அடுத்து ஹேண்ட் டீம் நம்ம ஆல்ரெடி டேர் டெவில்ல பாத்திருக்கோம். டேர் டெவில்லையும் டிஃபெண்டர்ஸ்லயும் பாத்திருக்கோம். திரும்ப அவங்களை இங்கதான் பாக்குறோம். ஹேண்ட்ஸ் ஏன் ஸ்பைடர்மேனை தேடுறேன்னு இன்னும் வர நம்மளுக்கு டவுட்டா தான் இருக்கு. அது நிறைய தியரிஸ் கிரியேட் பண்ணிருக்கு. அதை பத்தி தனியா நம்ம வீடியோ போடுவோம். அடுத்து நம்ம ஹல்க் நம்மளை சேர்த்துக்கிறதா தெரியல. ஏன்னா வந்துட்டு ஆங்கிரி ஆகி அவர் வந்து ஒரு மான்ஸ்டர் ஃபார்ம்ல மாறிட்டாரு. ஸோ அவருக்கு அவுட் ஆஃப் த கண்ட்ரோல் இருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னொரு வில்லனா சேடி சிங்க்கு வந்து காமிக்க போறாங்க. அவங்க வந்து மைண்ட் கண்ட்ரோல் பவர் ஜீன் கிரேவா தான் வர போறாங்கன்னு நிறைய இடத்துல சொல்றாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அவங்க மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி ஹல்கை வந்து ஆங்கரா மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரிதான் வந்துட்டு ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்லயும் வாண்டா வந்துட்டு ஹல்கோட மைண்டை வந்து மேனிபுலேட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால ஹல்க் கண்ட்ரோல் லாஸ் பண்ணி ஹோல் சிட்டியே வந்துட்டு நாஸ்தி பண்ற மாதிரி இருக்கும். அயன்மேன் கூட தடுப்பாரு, பார்த்திருப்பீங்க. இதுல எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இது போக ஸ்பைடர்மேன் நிறைய விஷயங்களை கடந்து வர வேண்டியதா இருக்கும். முக்கியமா எம்ஜே போன படத்துல மறந்து போச்சு. இந்த படத்துல ஞாபகம் வரும்ன்ற மாதிரி சில இடத்துல காமிச்சிருக்காங்க. எப்படின்னு தெரியல. அப்புறம் நெட்ஃபிளிக்ஸ் அவரும் ஹெல்ப் பண்ற மாதிரி வரலாம். மெயினா இதுல பனிஷர் பிராங்காஷிலோட ரோலை பக்காவா பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஃபைட் பண்ற நிறைய சீன் சூப்பரா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இந்த படத்துல மெயின் வில்லன் யாருன்னு இன்னும் ரிவீல் பண்ணல. என்ன கான்செப்ட், வில்லனுக்கு என்ன தேவை அப்படின்றது இன்னி வரை சொல்லல. அது ட்விஸ்ட் படத்துல பக்கறக்காக வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டாம் ஹாலண்ட் வழக்கம் போல வாய் சும்மா இல்லாம ஹல்கோட கலர் டீஸ் பண்ணிக்கிறாரு. ஹல்க் வந்து கிரீன் சொல்லிட்டு அதுக்கு நிறைய பேர் மழுப்பிருக்காங்க. மேபி இந்த ஹல்க் வந்துட்டு கிரே கலர்ல வரலாம் அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்றாங்க. ஏன்னா மார்வல் வந்துட்டு ட்ரைலர்ல கிரீனா தான் காமிச்சாங்க. அது திரளங்கடி வேலையா கூட இருக்கலாம்னு நிறைய பேர் சொல்றாங்க. மேபி ஹல்க் கிரே கலரா இருக்கலாம். இது ஒரு தியரியா போயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம டாம் ஹாலண்ட் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன்ன்றது ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேபி அது ஹல்கா இருக்கலாம். ஹல்குக்கு ஆங்கர் குறைஞ்சு நார்மலா இருக்கிறப்போ ஹல்குக்கு மேபி பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்துட்டு ஜெண்டாயாக்கு பழைய மெமரிஸ் வந்துட்டு திரும்ப அவங்களுக்கு ஞாபகம் வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் இந்த படத்தை பத்தி. நிறைய வில்லன்ஸ், நிறைய எமோஷனல், நிறைய ட்ராமா, நிறைய ஆக்ஷன் இந்த படத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளவு பேர் இந்த படத்துக்காக வெயிட் பண்றீங்கன்னு மறக்காம சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் போட்டு விடுங்கடா. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிற வரை பை.